ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 1 February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் மாருதி சுசுகி, சிப்லா, பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. கிராசிம், எல்என்டி, அல்ட்ராடெக் சிமெண்ட் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் இதை தவிர மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் ரொம்பவே ஹாட்டாக விழுந்துட்டு இருந்துச்சு. அது எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம், இந்தியா சிமெண்ட், அப்புறம் ஆரோபிந்தா ஃபார்மா. ஸோ அது எதனாலங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 28 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் ஒரு 106 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பட்ஜெட் டேங்கிறதுனால மார்க்கெட் ரொம்பவே வலாட்டைலாக இருந்துச்சு. பட் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் எந்த பெரிய பாசிட்டிவ் நியூஸும் இல்லை, எந்த பெரிய நெகட்டிவ் நியூஸும் இல்லை. ஏன்னா இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்னால யாருமே இதை பெருசாகவும் எதிர்பார்க்கல, இந்த பட்ஜெட்டில் எதுவும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்டில் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு தான் விஷயங்கள் மார்க்கெட்டை பொறுத்தளவில் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சமாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் அப்பில் அப்பர் சைடில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160-170 பாயிண்ட் அப்பர் சைடில் இருக்குது. ஸோ மார்க்கெட் அதிகமான கேப், 150 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நாளைக்கு ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா மாருதி சுசுகி ஒரு 451 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருந்துச்சு. இதுக்கு ரீசன் அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அது 33% அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3207 crore இருந்துச்சு. அனலிஸ்ட்லாம் எஸ்டிமேட் பண்ணதை விட இது ஒரு அதிகமான நல்ல ரிசல்ட்டாக இருந்ததுனால பயங்கரமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா நிறையா ப்ரோக்கர்ஸ் இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக்கர்ஸ்கெல்லாம் சொன்ன டார்கெட்டோட ஆவரேஜே பார்த்திங்கன்னா 1600க்கு மேலே இருந்துச்சு. ஸோ சிப்லா 1600க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நிறையா ப்ரோக்கர்ஸ் நினைக்கிறதுனால சிப்லா நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோன்னா ஒரு 6 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் பட்ஜெட்டில் எனர்ஜி செக்டாருக்கும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நிறைய ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் நிறையா அமௌண்ட் ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இதனால் பவர் கிரிட் கார்ப் நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் கிராசியம் பார்த்திங்கன்னா ஒரு 46 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பட்ஜெட்டில் ஒரு 11.1% அதிகமான நிதி ஒதுக்கியிருக்காங்க லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது. பட் மார்க்கெட் இதை விட அதிகமான அமௌண்ட் எதிர்பார்த்துச்சு. இதோட அதிகமான பட்ஜெட் ஒதுக்குவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அது நடக்காததுனால கொஞ்சமாக டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸான கிராசிம், அல்ட்ரா சிமெண்ட்டு இந்த மாதிரி சிமெண்ட் ஸ்டாக் எல்லாமே கொஞ்சமாக விழுந்துச்சு. எல்என்டியும் ஏறக்குறைய அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக் தான், அதுவும் கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. பட் எல்என்டி விழுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருந்துச்சு. நேற்று அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 15% இருந்துச்சு. 2947 crore அவங்க ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸ்டில் எஸ்டிமேஷனோட இது கம்மியாக இருந்ததுனால நேற்றுமே விழுந்துச்சு. ஸோ இன்றைக்கும் அது விழுந்துருக்குது. அப்புறம் வேறு சில ஸ்டாக்ஸும் இன்றைக்கி ரொம்பவே ஹாட்டாக விழுந்துட்டு இருந்துச்சு. அது எதெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் 19.99% விழுந்துருந்துச்சு. அதாவது லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருச்சு பேடிஎம். ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் February 29க்கு அப்புறமா எந்த டெபாசிட்டையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் போட்டாங்க. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இது ரிலேட்டடாக நிறைய அவங்க நான் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் கண்டினியூஸாக பல வார்னிங் கொடுத்த பிறகும் ஸ்டில் அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணப்படுறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த நியூஸ்னால பேடிஎம் நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு.
நாளைக்குமே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்தியா சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7.35% வந்து விழுந்துருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது இடி வந்து சென்னையில் இருக்கிற இந்தியா சிமெண்ட்டோட கார்ப்பரேட் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் சோதனை போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் இந்தியா சிமெண்ட் வந்து ஒரு 7.5% மேலே விழுந்துருக்குது. அதே மாதிரி அவரோபிந்தா ஃபார்மாவும் ஒரு 6.92% வந்து விழுந்துருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட எஃப்டியை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க இந்த ஃபார்மாவோட ஃபெசிலிட்டியில். ஸோ அந்த நியூஸ்னால் இந்த ஃபார்மா வந்து பயங்கரமாக விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1879 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று பை பண்ணாங்க, இன்றைக்கி மறுபடியும் செல்லர் மோடுக்கு போயிட்டாங்க. டிஎஸ் வந்து ஒரு 872 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 7வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ்க்கும் டிஎஸ்க்கும் இடையில ஒரு 1000 crore வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு காரணம் வந்து மார்க்கெட் கொஞ்சமாக வாலட்டைலாக இருந்ததுக்கு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 369 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 60 பாயிண்டில் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 197 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து Q3 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க யூஎஸ் மார்க்கெட்டில். பேங்க்ஸோட ரிசல்ட்லாம் வந்துச்சு, அது பெரிய அளவுக்கு எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. பட் அமேசான், ஆப்பிள், மெட்டா இதோட ஏர்னிங்ஸு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அதோட ப்ரிவ்யூஸை வந்து அனலிஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணும், நெட் ப்ராஃபிட்லாம் வந்து அதிகமான அளவுக்கு போஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நியூஸஸ்னால பார்த்திங்கன்னா நேற்று ஃபெட்டோட அந்த முடிவுனால் விழுந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி அதை மறந்துட்டு நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அதே மாதிரி ட்ரெஷரி ஈல்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விழுந்துருக்குது. அதுவும் ஒரு ரீசன் மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து ஒரு 2.83 வந்து விழுந்திருக்குது. 78.88க்கு போயிடுச்சு. இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு ஒரு தற்காலிகமாக போர் நிறுத்தத்தை பண்ணுறதுக்கு, அதாவது சீஸ்ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கத்தார் வந்து ஒரு நியூஸ் வெளியிட்ருக்கிறாங்க. இந்த நியூஸ்னால பார்த்திங்க அப்படின்னா பிரெண்ட் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஏன்னா அந்த சீஸ்ஃபயர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மிடில் ஈஸ்ட்டில் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் காலத்துக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து சப்ளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பிரெண்ட் வந்து அந்த அளவுக்கு விழுந்திருக்குது. அப்புறம் கரன்சிஸை பார்த்தோம்னா யூஎஸ்டி வந்து இன்றைக்கி ஒரு 0.07 வந்து இந்தியன் ருபிக்கு அகேன்ஸ்டாக யூஎஸ்டி விழுந்திருக்குது. 83.06 இருக்குது. யூரோ வந்து ஒரு 0.36 விழுந்திருக்குது. பிரிட்டனோட பவுண்டு ஒரு 0.47 வந்து விழுந்திருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து போன டைமோட இந்த டைம் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பெக்டட் கட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.1% ஆஃப் ஜிடிபின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. ஃபினான்ஷியல் இயர் 24க்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5.8 இருந்துச்சு அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டு. ஸோ அதை வந்து ஒரு 0.7 வந்து குறைச்சி 5.1% ஆஃப் ஜிடிபின்னு சொல்கிறதுனால இந்தியன் ருப்பிக்கு வந்து இது ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். இந்தியன் ருப்பி வந்து இதனால் ரொம்ப ஸ்ட்ராங் அடையும். ஸோ அதோட இம்பேக்ட் தான் வந்து யூஎஸ்டிக்கு எதிராக இந்தியன் ருப்பி இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகிருக்குது. அதே மாதிரி கோல்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் வந்து யூஎஸில் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அந்த டேட்டா வந்து ரொம்பவே அதிகமாக வந்திருக்கிறதுனால அதை எதிர்பார்த்து கோல்டு வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.